ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா பின்னாடி எதுவுமே இது கிடையாது. ஒரு ஒப்பேக்கா இருக்கு. ஒரு கிளாஸ் மாதிரியே தான் இருக்கு. ஆனா இந்த கிளாஸ்க்குள்ள எப்படி படம் ஓடுதுங்கிறது தெரியல. அப்போ ஆஃப் பண்ணோம்னா இது நார்மல் ஆயிடுது இல்லையா? நார்மல் ஆயிடும். அந்த ஸ்க்ரீன் அவ்வளோ ஒன்றும் தெரியல. ஆன் பண்ணோம்னா மட்டும் அந்த இது தெரியுது. இந்த மிரர்ல கீழே இருக்கிறது அது அப்ப இந்த பின்னால இந்த லைட்டை நம்ம வந்து மறைச்சிட்டோம்னா நமக்கு அங்க எதுவுமே தெரியாது. தெரியாது. இது வந்து பேக் லைட் சிஸ்டம்னு. இங்க வந்து இந்த பேக் லைட்டுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கு மேல ஒரு டாப்ல ஒரு மூடி மாதிரி இருக்கும். மூடிக்குள்ள வந்து 2 சின்ன எல்இடி இருக்கு. ஓகே. அந்த மூடி எனக்கு வரல. பட் இது வந்து பார்த்தப்ப நான் நெட்ல பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மூடி வந்து இதுக்கு மேல கவர் ஆயிருக்கும். அதுல வந்து 2 சின்ன எல்இடி இருக்கும் லைட். அது வந்து அந்த லைட்ல தான் இது ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. பட் இதுவும் வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். மூடி போட்டா லைட் உள்ள இருக்கும். மொபைல்லாம் இப்ப இந்த டெக்னாலஜி தான் பண்றாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா இத்தனை வருஷம் கழிச்சு, அதாவது இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கே இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அதுதான் ஒரு பெரிய வருத்தம். ராஜாக்கள் இருந்த காலத்துல கூட அவங்க ஃபாரின் போகும்போது அந்த டெக்னாலஜி வந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சில ராஜாக்கள் வந்து அவங்க நாடுகள்ல இருக்கிற வல்லுநர்கள்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க டெவலப் பண்ணாங்க. எப்ப இது பொலிட்டீஷியன்ஸ், அதாவது சுதந்திரம் கிடைச்சு அரசியல்வாதிகள் வந்தாங்களோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கே ஒரு லாங்குவேஜ், ஒரு இங்கிலீஷ் அதை கூட பேச வர மாட்டேங்குது. அப்புறம் எங்க அவங்க டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வருவாங்க? வெள்ளைக்காரங்க இங்கதான் இருந்தாங்க, அவங்க கிட்ட வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. அவங்க யூஸ் பண்ண எந்த ஒரு டெக்னாலஜியும் இவங்க அது மாதிரி பண்ணணும் இல்ல அதோட கொஞ்சம் பெட்டரா பண்ணணும்னு கூட எதுவும் பண்ணல. அவன் கொண்டு போகும்போது ஒவ்வொரு கேஜெட்டையும் எடுத்துட்டு போயிட்டான். கடைசியில இங்க இந்தியாவில கண்டுபிடிச்சதுன்னு என்ன இருக்கு? மேஜரா எதுவுமே கிடையாது. பட் இப்பவும் நிறைய சின்ன சின்ன ஊர்கள்ல கூட நிறைய கண்டுபிடிப்புகள் பண்றாங்க. ஆனா அதுக்கு யாருமே ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது இல்லை. ஒரு அங்கீகாரம் கொடுத்தா அவங்க வந்து இன்னும் மேல 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 நிறைய கண்டுபிடிப்பு பண்ணுவாங்க. தண்ணியில ஓடுற பைக் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான ரெக்கக்னைசேஷன் யாருக்குமே கிடைக்கல. இது அந்த இது போட்டாச்சா? கேபிள்லாம் மாட்டிட்டேன். பட் ஆனா அப்பவும் ஆன் ஆகல. இல்ல இன்னொரு கேபிள் விட்டு இருந்துச்சு. இப்போ இல்ல அது எல்லாமே மறுக்கவும் மாட்டிட்டேன். நான் கழட்டி இருக்கேன் இப்ப திரும்ப. ஆமா, இது வந்து ஸ்கிரீனை பிரிச்சா மாத்திரம்தான் தனியா இது பண்ண முடியும். பிரிச்சு பார்த்துரும். இந்த டிவி வந்து அதே மாதிரி தான். பட் இது ரீசெண்டா வாங்கினேன். ஆனா இது ஓப்பன் டைப்லாம் இல்லை, மேலே அப்படியே இது வந்து மேலே வரும். கலர் டிவி. ஓ, இது வந்து கலர் டிவி. ஆமா, இது கலர் டிவி. இது மேலே ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்சிடி ஸ்கிரீன் தான். நிறைய மாடல்ஸ் இருக்கு. பாக்கெட் டிவில எக்கச்சக்கமா மாடல்ஸ். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்க ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் சில மாடல்ஸ் இப்ப ரீசெண்டா பார்த்தேன். வெளியில கேரி பண்ணிட்டு போற மாதிரி. இப்படி நம்ம டார்ச் ஒண்ணு இருக்கும் இல்லையா, பெரிய டார்ச், அந்த மாதிரி இருக்கு. கீழே டிவி, டார்ச். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் ஒரு டிவி இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு. அது ஒவ்வொரு வீடியோவா எடுத்து போடும்போது தான் தெரியும். அதாவது ஷார்ட்ஸ் போடுறேன் நான். இந்த இமேஜ் ஒன்று இப்போ போடுறேன். இந்த வீடியோல இமேஜ் போடுறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். மேக்சிமம் நம்ம சேனல் வந்து பாக்குறவங்க கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டெக்னாலஜி ஓரியன்ட், அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் பாக்குறீங்க. கண்டிப்பா சயின்ஸ் மியூசியம், ஜிடி நாயுடுவோடைய சயின்ஸ் மியூசியம் கோயம்புத்தூர்ல இருக்கு. மறக்காம ஒரு டைம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. அந்த ஜிடி நாயுடு மியூசியம் நீங்க போயிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் போனது இல்லை. பட் ஆனா ஒரு வாட்டி போனோம். அங்க நிறைய கார்ஸ் இருக்கு, விண்டேஜ் கார்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன், பட் உள்ள போய் பார்த்தது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய டைமிங்க்கு அது செட் ஆகல. 4:30 வரைக்கும் தான் டைமிங் இருக்கும். ஆமா, அதனால நான் போனதில்லை. நான் போகும்போதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாட்டர்டே சண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மண்டே மட்டும் லீவுன்னு நினைக்கிறேன்.
பட் இதுல நெட்ல பார்த்தா தெரிஞ்சிடும் ம், டைமிங். ம், ம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது பாக்கெட் டிவி சும்மா கிடந்ததுன்னா அமுச்சு விடுங்க. பாக்கெட் டிவி, மினி டிவிஸ், அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி டிவிஸ், ம், ம். 3 இன்ச்சு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் தான் 14 இன்ச்சு, 32 இன்ச்சு, 21. இதெல்லாம் சிஆர்டிலே வந்தது. சிஆர்டி டிவி ஒன்று இருக்கு, ஓகே. இந்தியாவில் கிடையாது. ரீசெண்டாக தான் பார்த்தேன். ம். பட் இப்போ வந்து ஒரு உலகத்திலே ஒரு 2 பேர்கிட்ட தான் அந்த டிவி இருக்கு. இப்போ 2 பேர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அதோடைய ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. காஸ்ட் ரொம்ப அதிகம். அப்போ விற்கும் போதேவும் ரொம்ப அதிகமான காஸ்ட், ரொம்ப வெயிட்டும் அதிகம். அந்த டிவி இமேஜ் அட்டாச் பண்றேன். ஸோ இப்போ இது பிரிச்சாச்சு. உள்ள முதல்ல கரண்ட் வருதான்னு செக் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் அடாப்டர் போடும்போது பிளிங்க் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோதான், ஒர்க் ஆகல. ஒருவேளை சர்க்கியூட் எதுவும் புகஞ்சிருச்சா? இல்ல இல்ல, அதெல்லாம் இது இல்ல. இது எவ்வளோ ரெஸ்ட் இருந்தாலும் எடுத்துருமா? இது கழட்டிடுமா? ரெஸ்ட் இருந்தாலும் எடுத்துடலாம், நம்ம கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து தான். பெரும்பாலும் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து டைட் வந்து ரொம்ப ஃபுல் டைட்ல எல்லாம் இது பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பின்னால் எதுவுமே பெருசாக பேலன்ஸில் இருக்காது. இப்போது நீங்கள் ஃபுல்லாக டைட் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா அந்த இது மொத்தம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய உடைச்சிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி தாங்கும்னு தெரியாது. சரி, கொஞ்சம் வந்துடாம இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில ப்ராடக்ட்லாம் எப்பயாவது ஆர்வத்தில் கழட்டும் போது ஓகே கொஞ்சம் நல்லா டைட் வச்சோம், அப்படி விரிஞ்சிரும். போர்டு ஆனால் நல்லா இருக்கா? போர்டு நல்லா இருக்கு, போர்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒயர் எதுவும் ஃபால்ட் இருக்குமா? ஒயர் ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நான் இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு மாட்டி தராம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? திருப்பி மாட்ட வேண்டியதுதான், அப்படியே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இது ஒரு டெக்னீஷியன் நீங்க பார்த்து அது வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கும் போது ஓகே, அதை மறுபடியும் பழையபடி அப்படியே பொறுமையா எடுத்து மாட்டி வச்சுட்டு அழகா டிஸ்பிளேக்கு மட்டும் வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இது ரொம்ப பழைய டெக்னாலஜி. இதெல்லாம் 90s to 2000 இந்த ரேஞ்சில் வந்து டெக்னாலஜி இது. ஏன்னா விண்டோஸ் டாஸ்ங்கிறது அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ வந்து சின்ன சின்னதாக கேஜெட்ஸ் வந்து குட்டி குட்டியாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்னஸ் ஓவர்லோடட் அப்படிங்கிற அந்த மாதிரி